வணக்கங்க. என்னோட ஸ்டைல்ல பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு ஒரு துண்டு பட்டர் நான் சேர்த்துருக்கேன். இந்த பட்டர் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டர் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 200 கிராம் பன்னீர் இதில் சேர்த்துக்கலாம். பன்னீரை இந்த பட்டர்லேயே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப டீப் ஃப்ரைலாம் பண்ண தேவையில்லை. இந்த கடைகளில் இந்த பன்னீர் காளான் இதெல்லாம் வாங்கினீங்கன்னாக்கா டேட்டு பார்த்து வாங்குங்க. ஏன்னா இதெல்லாம் சீக்கிரமாக கெட்டு போகிற ஒரு பொருள். என்னதான் நம்ம ஃப்ரீசரில் வச்சுருந்தாலுமே இதை ரொம்ப நாள் வச்சுட்டு நம்ம சமைக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் காளான் வாங்குறதுனாலும் சரி, இல்லை இந்த பன்னீர் வாங்குறதுனாலும் சரி, சீஸ் வாங்குறதுனாலும் சரி, டேட்டை செக் பண்ணி வாங்குங்க. அது புதுசா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி உள்ளதுன்னா நீங்கள் வாங்காதீங்க. 1 மந்த்க்குள்ளார இருக்கான்னு இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் என்னதான் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் கிடையாது. ஸோ அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். நல்லா பன்னீர்லாம் நல்லா சாஃப்டாகிட்டு, நல்லா சாஃப்டாக இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், புசு புசு நல்லா அமுங்குது. அவ்வளோதான். இந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். இதை இன்னொரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இதே கடாயில் பன்னீர் நம்ம போட்ட பட்டர் நிறையவே இருக்குது. இதே கடாயில் ஒரு கைப்பிடி அளவு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இந்த மசாலாவுக்கு நல்லா இருக்காது. பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணுங்கள். ஒரு கைப்பிடி அளவு, ஒரு 2 வெங்காயம் இருக்கும். 200 கிராம் நம்ம பன்னீர் எடுத்துருக்கோம். அதுக்கு பெரிய சைஸில் வெங்காயமாக இருந்தாக்கா 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இது சின்ன சைஸ் வெங்காயம், அதனால் ஒரு 4-5 வெங்காயம் நான் சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், இதில் ஒரு துண்டு இஞ்சி. இஞ்சி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி குருமா ஐட்டத்துக்கெலாம் இஞ்சி அதிகமாக சேர்க்கக்கூடாது. இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். பூண்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்க்கலாம். இந்த அளவுக்கு பூண்டு. 2 தக்காளி. இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கணும். வதக்கிட்டு செஞ்சாதான் இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால் இது எல்லாத்தையும் நம்ம வதக்கிக்க போகிறோம். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் ஒரு 5-6 முந்திரி. இந்த முந்திரி போட்டு நம்ம வதக்கக்கூடாது. இதில் உள்ள ஹீட்லேயே அது இருந்தால் போதும். இதை நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அதனால் முந்திரியை போட்டு வதக்க தேவையில்லை. இந்த ஹீட் இதுக்கு போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5-6 முந்திரியை மட்டும் சேர்த்துட்டு ஒரு கிளறி விட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஆற வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. இப்போ அதே கடாயில் பட்டர் மட்டும்தான் ஆட் பண்ணணும். எண்ணெய் இது சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்த்தாக்கா இது டேஸ்ட்டு வராது. அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அந்த டேஸ்ட் உங்களுக்கு வராது. ரெஸ்டாரண்ட்டில் அதை விட சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆயில் எதுவும் சேர்க்காதீங்க. நம்ம சேர்த்த பட்டர் நல்லா மெல்ட் ஆகிட்டு, இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அதில் நம்ம சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். அதனால் 1 ஸ்பூன் இருக்கும் இந்த அளவு. இது போதும். இந்த அளவு ஒரு 4 பேர் சாப்பிட்றது 200 கிராம் பன்னீருக்கு இதோட அளவு நான் சொல்கிறேன். 1 ஸ்பூன், பெரிய ஸ்பூனால் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள். இது ஹோம்மேடு கரம் மசாலா. இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நல்ல தரமான குவாலிட்டியான பொருளை போட்டு நம்ம வீட்டிலே அரைச்சது. இந்த கரம் மசாலா எல்லா நான்வெஜ்ஜுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த கரம் மசாலா எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உங்களுக்கு இதில் ஒரு 1/2 ஸ்பூன். அதனால தான் நம்ம பட்டை, லவங்கம் அந்த மாதிரி எந்த ஐட்டம்ஸ், எந்த அந்த ஸ்பைசஸ் ஐட்டம் எதுவுமே நம்ம சேர்க்கல. ஏன்னா இந்த கரம் மசாலா அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூன் கூட போடக்கூடாது, 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இந்த அளவுக்கு போட்டால் போதும். இது கஸ்தூரி மேத்தி, அது வெந்தய இலை, காய வச்ச வெந்தய இலை. இது கஸ்தூரி மேத்தின்னு கடையில் கேளுங்க, கொடுப்பாங்க உங்களுக்கு. இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு. நம்ம இதில் சேர்க்க வேண்டிய ஐட்டம் இவ்வளோதான். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தனி மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மீதி எல்லா ஐட்டத்தையும் நம்ம வதக்கியிருக்கோம். நல்லா வதக்கி தான் நம்ம சேர்த்துருக்கோம். இந்த தனி மிளகாத்தூள்,
நம்ம கரம் மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வந்து இதை வந்து திரும்ப வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம். அவ்வளோதான். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் போட்டிருக்க அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் திரும்ப நீங்கள் வந்து எதையும் ஆட் பண்ண முடியாது. அதனால நம்ம சேர்க்குறோம் இல்லைங்களா, நம்ம அந்த கரம் மசாலா, தனி மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் சேர்க்குறோம் இல்லைங்களா, அதெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறம் இந்த டேஸ்ட் நான் இப்போ சேர்த்துருக்க அந்த அந்த காரம், உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் செம்ம சூப்பராக இருக்குது. இது எனக்கு வந்து இங்கே குக்கிங் எக்ஸ்பீரியன்ஸில் உங்களுக்கு வந்துடும் எவ்வளோ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இதை வதக்கிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு பண்ணி பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு கம்மியாக இருந்ததுனாக்கா அதை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இதை வந்து நல்லா வதங்க விடுங்க. ஏன்னா நம்ம இறக்க போகிற நேரத்தில் வந்து இது பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்தோம்னாக்கா அது அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்காது. பச்சை வாசனையோட ஒரு மாதிரி மிளகாத்தூள் வந்து எரிப்படிக்கும், நல்லா இருக்காது. ஸோ அதனால் சேர்க்கறதுக்கு முன்னாடி இது நல்லா வதக்கிறதுக்கு முன்னாடி அந்த டேஸ்ட்லாம் பார்த்துருங்க, கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருங்க. ஸோ இது நல்லா வந்துட்டு நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக இதில் ஒரு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தான் அந்த தண்ணி சேர்க்கணும். நம்ம மிளகாத்தூள் சேர்த்தோம் இல்லைங்களா, சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம தண்ணி சேர்க்கணும். தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நாம் சேர்த்த தண்ணி எல்லாம் வற்றி நல்லா வந்து கெட்டியாக வந்துருச்சு. சமையல் அப்படிங்கிறதுங்க ஒரு ஆர்ட். ஒரு சில டிஷ் பார்த்தீங்கன்னா கம்மியான டைம் எடுத்துக்கும், ஒரு சில டிஷ் பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கான டைம் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கும். அப்படி நம்ம வந்து ஒரு ப்ராப்பராக செஞ்சால் மட்டும்தான் அந்த டிஷ் வந்து நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். சீக்கிரமாக குயிக்காக சொல்லக்கூடிய அந்த வீடியோஸ் வந்து சில டிஷ் வந்து சீக்கிரமாக சொல்லிடலாம். ஆனால் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் சொல்லக்குள்ள நம்ம ஒரு தெளிவான பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு தெளிவான நம்ம விளக்கம் சொல்லி அதை நம்ம வந்து அந்த டிஷ் வந்து செய்முறையை வந்து நம்ம சொன்னாதான், அதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கங்களை நம்ம சொன்னாதான், ஏன்னா பிகினர்ஸும் பார்ப்பாங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு தெளிவோடு சொன்னாதான் அவங்களுக்கு வந்து அது வந்து ஈஸியாக செய்யறதுக்கு நல்லாயிருக்கும். எந்த ஐட்டத்துக்கு அப்புறம் எதை சேர்க்கணும் அப்படின்னு ஒன்று இருக்குது. எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சேர்த்துட முடியாது. சில டிஷ் வந்து இப்படி தான் செய்யணும்னு ஒரு ப்ராப்பர் வே இருக்குது. அப்போ தான் அது வந்து அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டோட உங்களுக்கு வந்து வரும். ஸோ அதனால வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஒரு நல்ல டிஷ் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து அந்த டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதுல வந்து தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு இதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு இது எப்படி இருந்ததுன்னு நீங்கள் வந்து இப்போயே கமெண்ட் போட வேணாம். இதை செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட்டு வந்து இதோட அவுட்புட் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் போட்டால் போதும். ஆனால் மறக்காமல் வந்து இதே மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு மெத்தடு, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்டியாக. ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த அளவுக்கு டேஸ்ட்டு நான் நிறைய ரெஸ்டாரண்ட்டில் இது பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்ருக்கேன். ஆனால் இந்த டேஸ்ட்டு வந்து நிச்சயமாக வந்ததே இல்லை. ஷுவராக நான் சொல்ல முடியும். ஏன்னா நான் டேஸ்ட்டு பண்ணி பார்த்ததுனால நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களும் வந்து கண்டிப்பாக இதை வந்து சொல்லுவீங்க. ஸோ என்னோடய சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஒன்று சேர்க்கணும். அது என்னன்னு பார்க்கலாம். அது வேற ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி டிஷ்லாம் செய்யக்குள்ள ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் சர்க்கரை சேர்ப்பேன், ஜீனி. இதை சேர்த்தா அதோட டேஸ்ட் வந்து செம்ம சூப்பராக இருக்கும். நீங்களும் வந்து இதை ஆட் பண்ணி பாருங்கள். மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து இதை சேர்க்க மாட்டாங்க. ஆனால் சில ரெஸ்டாரண்ட்டில் மட்டும் அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக வரதுக்கு காரணம் வந்து இந்த லாஸ்ட்டாக நம்ம, ஏன்னா ஏற்கனவே வந்து பன்னீரை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி சாஃப்ட் பண்ணியிருக்கோம் நம்ம. அதனால் வந்து இது ரொம்ப நேரம் வந்து வேக வைக்கக்கூடாது. இந்த லாஸ்ட்டாக நம்ம வந்து இறக்க போகிற அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா இந்த சர்க்கரையை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து மல்லித்தழை, இந்த மல்லித்தழையும் வந்து முன்னாடி சேர்க்காதீங்க. மல்லித்தழையை வந்து இது கார்னிஷிங்காக வந்து மேலே வந்து ஷோவுக்காக இது வந்து நம்ம சேர்க்கல. இது லாஸ்ட்டாக சேர்க்கக்குள்ள ஒரு பெரட்டிட்டு இது வந்து நல்லா வந்து அதில் அந்த அந்த ஃப்ளேவர் வந்து இந்த பன்னீர் பட்டர் மசாலாவில் வந்து உங்களுக்கு இறங்கணும். அதனால் இது நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு நல்லா சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கிளறி விட்டுருங்க. கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் இதை சேர்த்த உடனே இறக்கக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் இறக்குங்க. நீங்கள் வந்து பட்டர் லாஸ்ட்டாக கொஞ்சம் வந்து நம்ம பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் பட்டர் சேர்க்க தேவையில்லை, ஆல்ரெடி நான் நிறைய தான் பட்டர் சேர்த்துருக்கேன்.
அதனால பட்டர் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுனாக்கா பட்டர் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுனாக்கா நீங்கள் வந்து கூடுதலாக வந்து பட்டர் வந்துட்டு சேர்த்துக்கலாம். சூப்பரான ஒரு பன்னீர் பட்டர் மசாலா வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. என்னோட ஸ்டைலில் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு கமெண்ட் வந்து போஸ்ட் பண்ணினா போதும். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை நம்ம இறக்கணுன்னா அருமையான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆகிடுச்சு. நிச்சயமாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.